ஹாய் கைஸ், நீ நம்ம மூவி ரிவ்யூவில் இறுதி முயற்சி படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் ரஞ்சித் லீடோட எடுத்து நடிச்சிருக்காரு. இது கடன் வாங்கினா என்னவெல்லாம் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மையமாக வச்சு இந்த படம் வெளிவந்திருக்கு. இப்போ அந்த படத்தோடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோ ஒரு தொழிலதிபர், பிஸ்னஸ் மேன். இவர் ஜவுளி தொழில்நுட்ப டெக்ஸ்டைல் வச்சு அப்படியே நல்ல ஒரு லைஃப் போயிட்டுருக்கும். இவருக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒன்று, பையன் ஒன்று, ஒய்ஃப். இப்படி தான் ஜாலியாக போயிட்டுருக்கும். திடீர்னு பார்த்தா அவங்க பையனுக்கே ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக 80 லட்ச ரூபா தேவைப்படும். உடனே வில்லங்கிட்ட போய் கடன் வாங்கிடுவார், எப்படியாவது திருப்பி கொடுத்துடலான்ட்டு. அதுக்கப்புறம் இவருடைய தொழில் ரொம்ப நஷ்டமாயிரும். இவருனால வட்டி கூட திருப்பி கொடுக்க முடியாது. வட்டி குட்டி போட்டு அப்படின்ட்டு நிறைய கடன் ஆயிரும். உடனே வில்லன் வந்து சும்மா இருக்க மாட்டான். அவன் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பான். இன்னும் சொல்லப்போனால் அவன் தான் மெயின் வில்லன். அதனால் அந்த மாதிரியான அவங்க ஒய்ஃப், அவங்க பொண்ணு அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரியான டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பான். இதனால் ரஞ்சித்னால கேட்கவும் முடியாது, மெல்லவும் முடியாது, விழுங்கவும் முடியாது. இப்படி ரொம்ப அப்செட்டில் இருப்பார். ஒரு கட்டத்தில் குடும்பமே சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்டேஜில் போயிடுவாங்க. தற்கொலை பண்ணுற ஸ்டேஜில் ஊரே தேடிட்டு இருக்கிற சைக்கோ கொலைகாரன் அவங்க வீட்டில் தான் இருப்பான். இப்போ அவங்க கண்ணில் இவங்க ஃபேமிலி படும். இப்போ இறுதியில் இவங்க தற்கொலையிலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, அந்த சைக்கோ கொலைகாரன் யார், எதற்காக ரஞ்சித் வீட்டில் இருக்கான், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ரஞ்சித் அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. குறிப்பாக இன்றைய சூழ்நிலையில் கடங்காரங்கள், அதாவது கடன் அதிகமாக வாங்கிட்டான், அவங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும், இந்த அட்டுழியம் பண்ணுற கடங்காரத்தில் சிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உள்ளபடி காமிச்சிருக்காங்க. அதில் ரஞ்சித் கேரக்டர் நல்லா சிறப்பாக எழுதியிருக்காங்க, நல்லாவே நடிச்சிருக்காரு. அவருக்கு ஒய்ஃபாக வரக்கூடிய அவங்களும் சூப்பரான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரஞ்சித், அந்த 2 பசங்க, குட்டி பசங்க, இப்படி எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. படத்தில் வர எல்லா கேரக்டரும் நல்லாவே சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. குறிப்பாக வில்லனுடைய கேரக்டர் தரமாக இருக்க, அப்படி மிரட்டியிருக்காரு. படத்துடைய பிஜி மியூசிக் நல்லாவே வந்திருக்கு. ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்லாம் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஓயாமல் கடன் தான். படம் ஃபுல்லாக சோகமாகவே இருக்குது. இன்னும் வந்து ஒரு கலகலப்பான சீன்ஸ் கொடுத்துருக்கலாம். இவங்க வந்து கடன் வாங்கினா இவ்வளோ பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள்லாம் அந்த சோகமே ஒரு நாடகத்தன்மையாக இருக்குது. அதை ரியாலிட்டியாக அவங்க கொடுக்கல. இப்படி கடன் வாங்குறதுனால என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லலை. எப்பவும் போல் வழக்கமான சினிமா டைலாக் ஒரு எமோஷனல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் மாதிரி முடிச்சுட்டாங்க. குறிப்பாக இன்னும் அழுத்தமான சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த சைக்கோ கொலைகாரனை காமிப்பாங்க, அவன் எதற்காக அங்கே இருக்கான், எதனால் வந்தான், அவனுடைய பிளாஷ்பேக் அந்தளவுக்கு இல்லை. அவன் தான் ஹீரோ மாதிரி அப்படி இப்படின்னு பில்டப்லாம் விடுவாங்க. கடைசியாக புஸ்வானமாக போயிடும். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக சொல்கிறாங்க. இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.